மக்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். 3 காலகட்டத்தில் வாழ்ந்த 3 ஜெனரேஷன் தலைவர்களை பற்றிய பதிவு இது. முதலாவது ஜெனரேஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சத்தியத்தின் துணை கொண்டு சுதந்திரத்தை பெற்று கொடுத்த தலைவர்கள். ரெண்டாவது ஜெனரேஷன் தலைவர்கள் யாரு அப்படின்னா, சத்தியத்தின் துணை கொண்டு சுதந்திரத்தை இந்த சமுதாயத்தில் நிலைநாட்டின தலைவர்கள். மூணாவது ஜெனரேஷன் தலைவர்கள் யாரு? சத்தியத்தை நிலைநாட்டினார்களோ இல்லையோ, ஆனால் சத்தியத்தின் துணை கொண்டு சுதந்திரத்தை பெற்று கொடுத்த தலைவர்களுக்கும், அடுத்து சத்தியத்தின் துணை கொண்டு சுதந்திரத்தை நிலைநாட்டின தலைவர்களுக்கும் சிலைகளையும் மணிமண்டபத்தையும் வைத்து மரியாதை செலுத்தின தலைவர்களாக இருக்கின்றனர். என்னடா சொல்ற தம்பி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆமாம், ப்ரிடாமினண்டாக சத்தியம் நிலைநாட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக இப்போதைக்கு நான் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் நான் பார்த்துருக்க முடியும். சத்தியம் நிலைநாட்டப்படலை அப்படின்றது என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பின்ன என்ன நீ சொல்ல வர அப்படின்னா, மரியாதை செலுத்துவதற்கு சிலைகளையும் மணிமண்டபத்தையும் தாண்டி அவர்கள் நிலைநாட்டின சத்தியத்தின் வழியின்படி நடப்பது இது இப்போ இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி என்னுடைய மனதில் எழுகிறது. அது உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். அப்படி செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். ஸோ அந்த மாற்றம் நடக்கவில்லை அப்படின்றத நான் அறிகிறேன். ஸோ அந்த மாற்றம் மறுபடியும் நடக்கணும். ஸோ அதற்கு ஒரு சுதந்திர முழக்கம் தேவை. யாரையும் எதிர்த்து அல்ல, நாம் சத்தியத்தின் வழியின்படி நடக்கும் பொழுது அது ரொம்ப ஒரு அஹிம்சை வழிதான் அது. ஸோ யாரையும் எதிர்க்கிறதும் கிடையாது, சண்டை போடுறதும் கிடையாது. ஒருத்தங்களுக்கு புரிந்து அவர்கள் புரிகிற விதமாய் எடுத்துரைப்பது. ஸோ இப்போ நம்ம யாரையும் எதிர்க்க போகிறது கிடையாது. நமக்கு இருக்கிறவங்க நம்முடைய ஆட்சி செய்கிறவர்கள் நம்முடையவர்களே. அதனால் அவர்களுக்கு விலக்கி கூறி சத்தியத்தின்படி நடக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்றதை அறிவுறுத்த தேர்தல் களம் அப்படின்றது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அது தேவையும் கூட. அதை தாண்டி மற்ற விதத்திலும் அவர்களுக்கு நாம் எடுத்துரைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நன்றி.